ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா BE 3255 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஏப்ரல் மே 2022க்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலாம் முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏலேருந்து போயிடலாம். பார்ட் ஏலேருந்து ஃபஸ்ட் யூனிட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் பில்டிங் கோடு. ஸோ நேஷ்னல் பில்டிங் கோட் பற்றி கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. சரியா? ஓகே. அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் டஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டீல்ஸ் வித். இது வந்து சப் டிசிப்ளின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதுவும் வந்து முக்கியமாக, இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி படித்தா எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. அடுத்து வந்து செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பிரிக்கை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் லெவலிங். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3ல் வந்து வாட் இஸ் எ கல்வெர்ட். ஸோ கல்வெர்ட் கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்து வாட் ஆர் தி டூல்ஸ் யூஸ் ஃபார் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் டூல்ஸ் யூஸ் ஃபார் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ். சில கொஸ்டின் பேப்பர் வந்து வாட் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் கூட கேட்பாங்க. சரியா? பார்த்துக்கோங்க, ஈஸி தான். அடுத்து யூனிட் 4 வந்து வாட் இஸ் எஸ்ஐ இன்ஜின். எஸ்ஐ இன்ஜின்றது பார்த்திங்கன்னா ஸ்பார்க் இக்னேஷன். அந்த இன்ஜின் படித்தோம் இல்லையா, அந்த இன்ஜின் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லி யூனிட் 4ல், ஓகேங்களா, அது பேஸ் பண்ணி கேட்டாங்க. எஸ்என்று ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின் சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. சரி, அடுத்து 8வது கொஸ்டின் வந்து டிஃபைன் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 5th யூனிட்டில் வந்து நேம் காமன்லி யூஸ் ரெஃப்ரிஜரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ரெஃப்ரிஜரேஷனில் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க அந்த டாப்பிக்கில். அடுத்து வாட் இஸ் சைக்கோமெட்ரி. 10th கொஸ்டின் சைக்கோமெட்ரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் வந்து பார்ட் ஏ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போஸ் வந்து படிக்க நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆச்சு படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இதுலேருந்து கூட நமக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 11A. ஸோ 11A பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் தி குட் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 11Aல வந்து நம்ம சிவில் பேஸ் பண்ணி பார்த்தோம், 11Bயில் மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஆனால் அது ரெண்டுமே அதில் கேட்கல. எப்போது ஏப்ரல் மே 2022 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். குட் பிளானிங் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளானிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி. ஓகேவா? இது நீங்கள் ஓனாக கூட எழுதலாம் யோசிச்சு. சரியா? சரி, இது 11A. ஸோ 11B பாருங்கள். 11B டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டாபிக் நம்ம எந்த யூனிட்டில் பார்த்துருப்போம்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம வந்து 3rd யூனிட்டில் பார்த்தோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், க்ரீன் பில்டிங்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த 3rd யூனிட்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது சொன்னால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டாபிக் எடுத்து ஃபஸ்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இதுதான் 11A 11B கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க பிளான் பண்ணி. அடுத்து யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஷோ வித் நீட் ஸ்கெச்சஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கான்டூர் லைன்ஸ். வாட் ஆர் யூஸ் ஆஃப் கான்டூர் மேப். இந்த கான்டூரிங் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சர்வேயிங்கில். 12B பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் அண்ட் டிஸ்கஸ் தி ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல். ஸோ பில்டிங் மெட்டீரியல் என்னது? அது சாண்டு, சிமெண்ட்டு, ஸ்டீல், ஓகேவா, பிரிக்கு, ஸ்டோன்ஸ், இது தான். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஈஸியான கொஷின். ஓகே, பார்த்துக்கோங்க. அது 3rd யூனிட்டில் பாருங்கள், டிஸ்கஸ் எனி 2 டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஓகேவா? 13Bயில் வந்து லிஸ்ட் தி ஃபேக்டர்ஸ் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் சைட் ஃபார் அ கான்கிரீட் டேம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து 14A பார்த்தோம். 4th யூனிட்டில் பார்த்தோன்னா டிஸ்கஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபயர் டியூப் அண்ட் வாட்டர் பாய்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு கொஷின் பாய்லரு. இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். டிஸ்கஸ் தி லே அவுட் ஆஃப் ஸ்டீம் பவர் பிளான்ட். ஸோ நிறையா பவர் பிளான்ட் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வரும்னு சொன்னாங்க. ஸோ பவர் பிளான்ட் வந்துருச்சு. இன்னொரு கொஷின் பாய்லர்ஸ் கேட்டிருக்காங்க. லே அவுட் ஆஃப் ஸ்டீம் பவர் பிளான்ட் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈச் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. அது பவர் பிளான்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. சரி, 5th யூனிட்டில் வந்து ட்ரா தி லே அவுட் டயக்ராம் ஆஃப் எ டிப்பிக்கல் டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் இட்ஸ் வேரியஸ் காம்பவுண்ட். ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு கொஷின். ஓகேவா? அது 15B பார்த்தீங்கன்னா ட்ரா தி லே அவுட் டயக்ராம் ஆஃப் எ டிப்பிக்கல் விண்டோ ஏர் கண்டிஷனர். அந்த ஏர் கண்டிஷனர் ஒரு கொஸ்டின். அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் இட்ஸ் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து 5th யூனிட். அது பார்ட் சி. ஸோ பார்ட் சி பார்த்தோம் அப்படின்னா வித் சூட்டபுள் கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் தி ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த யூனிட் 1ல் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மெக்கானிக்கல் பார்ட்டு, அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை வந்து 16ல் கேட்டிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எழுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்ட் சியில் கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்து பியில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் தி மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் வித் டிஃப்ரெண்ட் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்
இன் ரியல் வேர்ல்டு ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ அதுதான் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வேயில் வந்து எப்படிலாம் லேண்டை மெஷர் பண்ணுவோம் அதான் கேட்டிருக்காங்க. சரியா, சர்வேயிங்கில் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ அதனால் இதான் வந்து ஏப்ரல் மே 2022 கேட்ட கொஷின் பேப்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் யூனிட் 2 நம்ம சர்வேயிங் டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்ட் பிசியில் வந்து சர்வேயிங் உள்ள வந்துருச்சு. நீங்கள் வந்து ஏதோ அதான் சொல்கிறேன், ஒரு 3 இல்லை 4 யூனிட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட் ஏதோ ஒரு யூனிட்டை மட்டும் விட்டுருங்க, நம்ம பார்ட்ஸை கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.